நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நம்ம கோயிலில் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ராகு காலத்தில் இந்த நிகம்பலா யாகம்னு நடக்குதுங்க. அதில் கலந்து கொள்ளக்கூடிய பக்த கோடிகளுக்கு எந்த விதமான பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். எல்லாத்தையும் தீர்த்து கொடுப்பாரு, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா அவர், எதில் ஸ்பெஷல்னு நம்ம சொல்லிடுறேன். அதாவது இந்த நிகம்பலா யாகம் என்பது பிரத்யங்கர தேவிக்கு வேண்டி செய்யக்கூடிய ஒரு யாகம். அதர்வண வேதத்தில் 4 வேதம் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், சாமம், அதர்வணம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களில் இது அதர்வண வேதத்தில் செய்யக்கூடிய அந்த ஷரத்துக்கள், சமஸ்கிருத வார்த்தைகளை வைத்து அமைதியாக சத்தம் போட்டு இந்த மந்திரங்களை சொல்லாமல் மனதுக்குள்ளே சொல்லி இந்த ஹோமங்களை பண்ணுவோம். இதுதான் ஆகம விதி. அந்த நம்ம ஹோம குண்டத்தில் போடக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம உங்களுக்கு நார்மலாக தெரியும், முதல்ல உள்ள ஊமி கொட்டுவாங்க. ஊமிக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இந்த சமித்துக்கள், அதாவது இந்த மாங்குச்சி, அப்புறம் அரசங்குச்சி, ஆலங்குச்சி, தேக்கங்குச்சி, சந்தனக்கட்டை, இதெல்லாம் ரெடியாக அடுக்கிடுவாங்க முதல்லையே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக 108 மூலிகை வச்சுருக்கிறோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக உள்ள அந்த பிரித்திங்காருடைய மந்திரத்தை சொல்லி உள்ள அதை போட்டுகிட்டே இருப்போம். போட்டு முடித்து கடைசியாக நடுவில் சுத்தமான ஒவ்வொரு ஆகுதிக்கும் சுத்தமான பசுனை வச்சுருப்போம். அதில் தான் நாங்கள் ஆகுதி கொடுப்போம். அது கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 108 மூலிகை கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நமது மிளகா வத்தல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம். அதை பார்த்திங்கன்னா அம்பாளை மனசில் நினச்சிக்கிட்டு, அம்மா தாயே இந்த ஹோமத்தில் இறங்கி நீ இந்த காந்தல் கமரலை ஏற்றுக்கொண்டு, எப்படிங்க காந்தல் கமரல் மிளகாயை நீங்கள் ஒன்று வீட்டில் தாளித்தா எப்படி இருமுறீங்கள, அந்த மாதிரி இது வராமல் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அனைத்து குறைகளையும் நீ எடுத்துக்கொள். கண்டிஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல், செய்வின தோஷங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இந்த சித்த சுவாதீனம் இல்லாமல் இருக்காங்க, இது எல்லாத்தையும் நீ அந்த வினைகளை எல்லாம் நெருப்பில் அழித்து விட்டு சுத்த சக்தியாக மாற்றி கொடு அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட்டு அடிப்போம் மனசுக்குள்ளேயே. அப்போது அதை சொல்லும் பொழுது அந்த காஞ்ச மிளகாயை அதுக்குள்ளே 1 கிலோ முதல் 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் உள்ளே போடுவோம். போடும்போது பார்த்திங்கன்னா என்னாகும், வெண்ணிற புகை அங்கே சூழும். அதாவது அம்மா அங்கே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வெள்ளை வெளியேறுன்னு அந்த புகை தெரியும். கரும்புகை இல்லைங்க, நல்லா கவனிங்க. கரும்புகையாக தான் முதல்ல இருக்கும். மிளகாவத்தில் போட்ட உடனே அங்கேருந்து அப்படியே அந்த நெருப்பு சாந்தியாகி புகை கிளம்பும், வெள்ளை நிற புகை. அந்த நேரத்தில் சொல்லுவேன் எங்கள் பக்த கோடிகளுக்கு, இதுதான் சரியான தருணம், என்ன வேணுமோ மனசார வேண்டிக்கங்க, எல்லாத்தையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவா. எல்லா 3 பேரும் இங்கே இறங்கியிருக்கிறாங்க. சரபேஸ்வரர், பிரித்யங்கரா தேவி, சூழ்நிலை துர்கா தேவி எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக்கங்கன்னு சொல்லிவிட்டு அமைதியாக அந்த மிளகாவத்தில் போடுவோம். ஒரு காந்தல் கமரல் நீங்கள் அடிக்காதுங்க சாமி. இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட நான் 5-6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் போட்டு முடித்தோடனே அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அவங்களுக்கு பிடிச்ச காரமான ஒரு பொருள்னு சொல்லும்போது உங்களுக்கு மிளகாவத்தலுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த பலகாரங்கள் சொல்லலாம். மிக்சர், அப்புறம் இந்த மிளகு இருக்கு இல்லையா, மிளகினால் தயார் செஞ்ச இந்த அது என்ன காராச்சேவு, இந்த மாதிரி பொருள்கள்லாம் போடுவோம். பட்சணங்கள்னு சொல்லலாம். முறுக்கு, தட்டை, வடை இதெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இனிப்பு வகைகள், ஜாங்கிரி, அப்புறம் சோன்பப்படி, லட்டு எல்லாம் போடுவோம். நினைக்கலாம், என்ன சாமி காரத்தை கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் இனிப்பை கொடுத்து ஐஸ் வைக்கிறீங்களா? ஆமாம், ஐஸு தான் வைக்கிறோம். ஐஸ் வச்சா தான் அவங்க அவங்க காம் டவுன் ஆவாங்க, இல்லை தலைவிரிச்சு ஆடும் எல்லாம்.
அப்போ இனிப்பு நம்ம அள்ளி போட்டே இருப்போம் உள்ள. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் காளிக்கு உகந்தது அல்லவா. பத்ரகாளி யார்? அகோர பத்ரகாளியாக இருக்கக்கூடிய பிரித்திங்கராதேவி 1008 முகம் உள்ள அவளுடைய ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணுறதுக்கு அவளுக்கு தேவையானது என்னது? சைவத்தில் பேரிச்சம்பழம், அதை அள்ளி போடுவோம். அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுவோம்? வெண்கடுகுன்னு ஒன்று இருக்கும், அதை எல்லாத்தையும் தொட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து அதுலேருந்து கொஞ்சம் காசை சில்லறை காசை போட சொல்லி கொண்டு வந்து ஹோமத்துக்குள்ளே வீசிடுவோம். அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சு போச்சுங்க. அதுக்கப்புறம் பூர்ணாகதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? தாம்பூலம் தரிக்கணுமே, வந்து சாப்பிட்டு இப்போ சும்மா அனுப்புவோமா? வெறுங்கையில் வெத்தலை வாக்கு வச்சு கொடுப்போம். வெத்தலை வாக்கில் உள்ளே வந்து அந்த குல்கந்தும் பஞ்சாமிரதம்லாம் வச்சு அவங்களுக்கு போட்டுட்டு ஒரே வார்த்தை சொல்லுவோம். எல்லோரும் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தரக்கூடிய இந்த சின்ன ஒரு தாம்பூலத்தை தரித்துக்கிட்டு அமைதியாக போயிடுங்க சாமிகளா. வரவழைக்கிறது பத்தாது, பத்திரமா அவங்களை திருப்பி அனுப்புவோம், இல்லை நம்ம மாட்டிக்குவோம். எந்த ஒரு சக்தியையும் நாம் வரவழைப்பது ஈஸி, அவங்கள கரையேற்றணும், இல்லைன்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். அப்போ அவங்க வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து அவங்கள கரையேற்றிடுறோம். அதுக்கப்புறம் தீபாராதனை முடியும். அப்புறம் ஹோம குணத்தை சுற்ற சொல்லுவோம். சுற்றிட்டு ஆனந்த நமஸ்காரம் பண்ணிவிட்டு உட்காந்து பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் இங்கே எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் இங்கே சேலம் மாவட்டத்தில் சேலம் நகரத்துக்கு அருகே சூளைமேடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த சேர்வராகினி அறக்கட்டளை என்ற இந்த நிறுவனத்தில் சௌபாக்கிய சர்வேஸ்வரர் ஆலயத்தில் இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கும். பரிபூர்ணமாக நீங்கள் கலந்துக்கலாம். வந்து உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிட்டு போங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. இந்த இன்பத்தை நுகர்றதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். வாங்க, எந்த கூறார்களையும் சரி செய்து கொடுப்பாங்க அவங்க. அதுக்கு கேரண்டி இந்த பொன் பரமேஸ்வர சுவாமிகள் என்று சொல்லிக்கொண்டு நிறைவுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.